ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழ்லேருந்து சில வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இது ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? விடை 1929. கல்வி அறிவில்லாத பெண் தன் வாழ்வில் ஒளிர மாட்டாள் என்றே நான் சொல்லுவேன் என்று கூறியவர்? விடை பாரதிதாசன். உணவை சமைத்து தருவது டேஸ் போன்றதாகும்? விடை உயிரை உருவாக்குவது போன்றது ஆகும். கல்வி அறிவில்லாத பெண்கள் எதனை போன்றவர்கள்? விடை சி கலர் நிலம் போன்றவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை கனக சுப்புரத்தினம். தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனின் இயற்றிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது? விடை பிசிராந்தையார். மங்கையார பிறந்தவர்க்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் யார்? விடை கவிமணி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் சொல்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? விடை காரியாசன். சிறுபஞ்ச மூலத்திற்கு பொருந்தாதது எது? விடை பி ஆப்ஷன் சுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள கருத்துக்கள் எத்தனை? பஞ்ச அப்படின்னாலே பஞ்ச் அப்படின்னாலே 5ன்னு அர்த்தம். அதனால் 5 அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 12வது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்பவர் யார்? விடை 13th கொஸ்டின் டி அறிவுடையோர். அறிவுடையோர் பிறர் உணர்த்தாமல் தானே உணர்ந்துக்குவாங்க. மூவாது அப்படிங்கிறதுக்கு பொருள் தருக அப்படிங்கிறது இளமை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு காப்பியமா, அற இலக்கியமா, இக்கால இலக்கியமா, காப்பிய இலக்கியமான்னு நம்ம சொல்லணும். ஆப்ஷன் ஏ சங்க இலக்கியம். சிறுபஞ்சம் மூலம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக தான் வரும். ஸோ இது 17 கணக்கு நூல்களில் ஒன்றாக வரும். 17 மேல்கணக்கு நூல்களில் வரும். அதனால் இது ஒரு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வயதில் பாரதியார் பாரதி என பட்டம் பெற்றார்? விடை சி ஆப்ஷன் சி 11வது வயதில். 11வது வயதில் தான் அவருக்கு பாரதி அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க. 10 வயதிற்குள்ளே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? விடை பி வள்ளலார். வள்ளலார் தான் 10 வயதிற்குள்ளே சொற்பொழிவு அவங்க அண்ணனுக்கு பதிலாக சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். நெக்ஸ்ட்டு, சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை என்று கூறும் நூல் எது? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஆன்சர் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் தான் சாதனைக்கு ஒரு தடை, வயதுங்கிறது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத கூறுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றை கவனித்து விடையளிக்கவும். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர். சிறுபஞ்ச மூலம்னாலே காரியாசன். ஸோ ஆன்சர் இஸ் காரியாசன். 19C. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்று வாங்கி என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? விடை ஏ ஆப்ரஹாம் லிங்கன். சட்டம் ஒரு இருட்டடை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை அறிஞர் அண்ணா.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. திராவிட நாடு என்னும் இதழின் ஆசிரியர் யார்? விடை அறிஞர் அண்ணா. பின்வரும் எந்த இதழில் அண்ணா அவர்களின் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார்? எந்த இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை விடுதலை. விடுதலை அப்படிங்கிற இதழில் தான் அண்ணா துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவிலேயே மிக பழமையான புத்தக நூலகம் என்ற புகழுக்குரியது எது? விடை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? விடை கன்னிமரா நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? விடை திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? விடை லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகில் சாகாவரம் பெற்ற புத்தகங்களே என்று கூறியவர்? விடை கதை. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர்? விடை அண்ணா. பின்வரும் கூற்றை கவனித்து விடையளிக்கவும். சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகிறது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வரும். விடை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வினா பொருளில் வரும் இடைச்சொல் எது? விடை ஆ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பொருட்களில் வரும் இடைச்சொல் எது? விடை சி நெக்ஸ்ட் கொஸ்டின், அழுத்த பொருளில் இடைச்சொல் எது? விடை சி ஆ மற்றும் ஆ. வரையறை பொருள் தரும் இடைச்சொல்? விடை மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பழம் அன்று, இது பழங்கள் அல்ல அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் இஸ் டி, இரண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இது இது பழம் அன்று இல்லை அல்லன்னு வரணும். இது பழங்கள் அன்று அப்படின்னு வரணும். ஸோ ஆன்சர் இஸ் டி. உரு, தவ, நனி என 3 உரிச்சொற்களும் டாஸ் பொருளில் வருகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை மிகுதி பொருளில் வருகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறது என்ன மீனிங் கேட்டிருக்காங்க இங்கிலீஷில். சோஷியல் ரீஃபார்மர், ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். கலர் நிலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேல் சாயில் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 42க்கு ஏ. 1882 முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை கோத்தாரி கல்வி குழு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் நூல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பி. கண்ணன் பாட்டு அப்படிங்கிறது பாரதியாருடைய நூல், பாரதிதாசனுடைய நூல் அல்ல. ஸோ இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மா கடல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மா அப்படிங்கிறது ஒரு சொல் வந்திருக்கு.
இது உரிச்சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வில் வால் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில் வால் விடை என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ உம்மை தொகை. வில்லும் வாலும் அப்படின்னு எழுதலாம். அப்படிங்கிறது ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கனால இது உம்மை தொகை அப்படின்னு வரலாம். இந்த மாதிரி பிரித்து எழுதக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, மலர் கை. ஆப்ஷன் இஸ் பி உவமை தொகை. மலர் கை, கையை மலர உவமைப்படுத்துகிறோம். இது கை மலர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உருவகத்தில் வரும். உருவகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே முதல்ல உருவம் இருக்கும், இரண்டாவது உவமை இருக்கும். உவமையை பொறுத்த வரைக்கும் முதல்ல உவமையும் இரண்டாவது உருவமும் இருந்துச்சுன்னா அது உவமை தொகை. ஆன்சர் இஸ் உவமை தொகை. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 கருத்துக்களை கொண்ட நூல் எது? விடை திருக்கடிகம். 49க்கு ஆன்சர் இஸ் டி. ஆன்சர் இஸ் 6 கருத்துக்களை கொண்ட நூல் ஏழாதி. சிறுபஞ்சம் மூலம் 5 கருத்து, ஏழாதி 6 கருத்து, திருக்கடிகம் 3 கருத்து. சுக்கு, மிளகு, திப்பிலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 17வது வயதிலே சாநகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு, பைசா நகரம் சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யார்? விடை கலீலியோ. 16வது வயதிலே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர். விடை ஆப்ஷன் ஏ மாவீரர் அலெக்சாண்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண் என்று கூறியவர் யார்? விடை பி பாரதிதாசன். கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே டேஸ் எனப்படும். விடை சிற்பக்கலை. சிற்பக்கலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை டேஸ் என கூறலாம். ஆப்ஷன் பி முழு உருவ சிற்பங்கள், முழுமையாக தெரியும். இதே புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா உருவத்தினுடைய முன்பகுதி மட்டும் தெரியும், அதுதான் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பங்களை டேஸ் என கூறுவர். விடை டி புடைப்பு சிற்பம். இப்போ யார்கிட்டையும் சொன்னல அதுதான் படைப்பு சிற்பம்னு கொடுத்துருக்காங்க. புடைப்பு சிற்பங்கள். கோவிலின் தரைப்பகுதியை கோபுரம், தூண்கள், நுழைவாயில்களில் காணப்படுவது டேஸ் சிற்பம். விடை ஆப்ஷன் ஏ புடைப்பு சிற்பங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி பிள்ளையார்பட்டி. 58th கொஸ்டின், பொறுத்துக. தஞ்சை பெரிய கோவில். விடை 2ஆம் ராசராசன். முதலாம் ராசராசன். தஞ்சை பெரிய கோயில் முதலாம் ராசராசன். நெக்ஸ்ட்டு, கங்கை கொண்ட சோழபுரம். விடை முதலாம் ராஜேந்திரன். தாராசுரம் ஐதீஸ்வரன் கோவில், இதுதான் 2ஆம் ராசராசன்.
திரிபுவன விஸ்வேஸ்வரம் வந்து 3ஆம் குலோத்துங்கன். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவில் அமைந்துள்ள சிற்பங்கள் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டன? விடை ஆப்ஷன் ஏ, பாண்டியர் காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,